அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெஞ்சல் புயல் மற்றும் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எதிரொலியால் மெரினா உள்ளிட்ட சென்னை கடற்கரைகளுக்கு பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மறு அறிவிப்பு வரும் வரை கடற்கரைகளுக்கு செல்ல அனுமதி இல்லை என்றும் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. மெரினா, எலியட்ஸ் பீச் உள்ளிட்ட கடற்கரைகளுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. பெஞ்சல் புயல் மற்றும் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எதிரொலி மெரினா உள்ளிட்ட சென்னை கடற்கரைகளுக்கு பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. பெஞ்சல் புயல் மற்றும் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எதிரொலியால் மெரினா உள்ளிட்ட சென்னை கடற்கரைகளுக்கு பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் மெரினா பீச், பட்டினப்பாக்கம் கடற்கரை, பெசன்ட் நகர், எலியட்ஸ் பீச் உள்ளிட்ட கடற்கரைகளுக்கு பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வினேஷ் சரவணன். வணக்கம் வினேஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பெஞ்சல் புயல் காரணமாக சென்னை பெருநகரில் இருக்கக்கூடிய அனைத்து கடற்கரைகளுக்கும் பொதுமக்கள் செல்ல தற்போது முதல் சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்து அங்கு பொதுமக்கள் செல்லாத வகையில் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை மதியம் காரைக்கால் மாமல்லபுரம் இடையே பெஞ்சல் புயல் நாளை கரையேறும் நிலையில் சென்னைக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை பெருநகர் மற்றும் புறநகரில் நாளை அதி கனமழை பெய்யக்கூடும் எனவும் ரெட் அலர்ட் எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் தற்போது விடுத்திருக்கக்கூடிய நிலையில் கடந்த 3 நாட்களுக்கு மேலாக சென்னையில் இருக்கக்கூடிய பட்டினப்பாக்கம் கடற்கரை, பெசன்ட் நகர், எலியட்ஸ் கடற்கரை, காசிமேடு, திருவான்மியூர் உட்பட பல்வேறு கடற்கரை பகுதிகளிலும் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. அலையின் சீற்றம் அதிகமாக காணப்படுகிறது. 3 முதல் 4 அடிக்கு மேலாக கடல் அலையின் சீற்றம் காணப்படுவதால் நாளை தினம் மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் பெரும்பாலான பொதுமக்கள் அதை ஆர்வத்துடன் பார்ப்பதற்காக கடற்கரைக்கு செல்வது வழக்கம். ஒவ்வொரு மழையின் போதும், ஒவ்வொரு புயல் மழையின் போதும் சென்னை சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் அனைத்து கடற்கரைகளுக்கும் பொதுமக்கள் செல்வார்கள். ஆனால் இந்த முறை காற்றின் வேகம் அதிகமாக இருக்கக்கூடும் என்பதால் அனைத்து கடற்கரைகளுக்கும் பொதுமக்கள் செல்ல தற்பொழுது மாநகராட்சியால் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த உத்தரவை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் எனவும் அனைத்து மண்டல அலுவலர்களுக்கும் அதே போல காவல்துறையினருக்கும் சென்னை மாநகராட்சி தரப்பிலிருந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இன்று இரவு முதல் அனைத்து கடற்கரைகளுக்கும் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. காசிமேடு, எண்ணூர், திருவான்மியூர் உட்பட சென்னையில் பிற கடற்கரை பகுதிகளுக்கும் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. நாளை தினம் முழுமையாகவே ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் காற்றின் வேகமும் அதிகமாக இருக்கும் என கூறப்படுகிறது. அதனால் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது மாநகராட்சியால்.